நமஸ்காரம். ஒரு சின்ன கணக்கு. 1 சேர்க்கிறோம் 2. அது 1 காட்டிலும் பெரியது. 2 2 4, 2 காட்டிலும் பெரியது. 6 6 12, 6 காட்டிலும் பெரியது. ஆனால் மீண்டும் அந்த 12இல் 2 எண்ணிக்கைகளை கூட்டினால் 3. அது 6 விட சின்னது. 7 7 14, அது 7 விட பெரியது. ஆனால் 4 1 கூட்டினா 5, 7 விட சிறியது. இப்படியே 8 வரை பார்த்து விடுவோம். ஒன்று பெரியதாக இருக்கும், இல்லை சிறியதாக இருக்கும். 9 9 9 18, ஆனால் அந்த 2ஐயும் கூட்டினால் மீண்டும் 9. அதே போல 27 9, 18 கூட்டினாலும் 9, 27 கூட்டினாலும் 9, 36 கூட்டினாலும் 9. இது ஒன்றும் கணக்கு விளையாட்டுக்காக நான் சொல்ல வரவில்லை. அது எனக்கு தெரியவும் தெரியாது. இதே போல் பல எண்ணிக்கைகள் இருக்கலாம். ஆனால் இந்த 9இல் எத்தனையால் பெருக்கி பார்த்தாலும் அதை கூட்டும் போது அதே 9 வருகிறது. கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. ஏன்? இது ஒரு புறம் கேள்வியாக இருக்கட்டும். மற்றொரு கோணம், நவரசங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாஸ்ய ரசம், பயானக ரசம், பீபத்ச ரசம், ரௌத்ர ரசம், இப்படி பல. பயப்படுவோம், வேடிக்கையாக இருக்கும், சிரிப்பு வரும், வெறுப்பாக இருக்கிறது. இதை போல் ஒவ்வொரு ரசம் ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் 9வது ரசம் சாந்தி. சாந்தமாக இருக்கிறார், சமாஹித மனாவாக இருக்கிறார். அப்படினால் நிதானமாக, பரபரப்பில்லாமல், பொறாமை, கோபம், கவலை, பயம் இதேதுமற்று சாந்தமான உள்ளத்தோடு இருக்கிறார். இது சாந்தி. உபனிஷத்துக்களே ஓம் சாந்தி 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 என்றுதான் சொல்லுகின்றன. தஜலாநிதி சாந்த உபாசீத. உபாசனம் தியானம் பண்ணும்போது சாந்தமாக இரு. இப்படிதான் பல இடங்களிலும் நமக்கு சாந்தி வேணும்னு கேட்கிறோம். இந்த சாந்தி ரசத்துக்கு மட்டும் தனி சிறப்பு. பயம், இது ஒரு ரசம். இன்னும் பயம், இன்னும் பயம் என்று கூடிக்கொண்டு போனால் அதிகமான பயம். ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியம் கூடிக்கொண்டு போனால் ரொம்ப ஆச்சரியம். கோபம், இது கோபம், அது கோபம், அது கோபம், கூடிக்கொண்டே போகும். பிபி ஏறுகிறது. இப்படி இந்த ஒவ்வொரு ரசமும் இன்னும் கொஞ்சம் கூட 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 ஆபத்து தான். அதிகமாக கூடிக்கொண்டே போகும். குறைந்தும் போகலாம், கூடியும் போகலாம், எப்படியும் இருக்கும். ஆனால் அதே சாந்தி இன்னும் கொஞ்சம் சாந்தமா இருக்கிறது. அது என்ன கூடுமா என்ன? இல்ல, இன்னும் சாந்தமாக இருக்கிறார், கூடாது. கோபமும் கோபமும் சேர்ந்தா கூடும், ஆச்சரியம் ஆச்சரியம் சேர்ந்தா கூடும். ஆனால் சாந்தியும் சாந்தியும் சேர்ந்தால் ஒன்றும் கூடாது. சாந்தி, மீண்டும் சாந்தி. இதுக்கு தான் கீழே அந்த நம்பரை பத்தி சொன்னேன். 9 சாந்தி ரசம். 9ஐ எத்தனையால பெருக்கி அந்த எண்ணிக்கையை கூட்டினாலும் அது அதே 9ஆக இருந்ததா? எத்தனை மடங்கு சாந்தியை கூட்டினாலும் சாந்தமாக இருப்போம். சாந்தமாக இருப்பதனால் துள்ளி குதித்தார், சாந்தமாக இருப்பதனால் தரையில் புரண்டு அழுதார். சொல்ல முடியுமா?
சாந்தமாக இருந்தால் ஒரே பண்புதான் சாந்தி. இது கூடுவதற்கோ குறைவதற்கோ ஒன்றுமில்லை. எத்தனை கூடினாலும் அதே சாந்தி. 9வது எண்ணிக்கையை போல இதை பெற்றுத்தான் உபாசிக்க வேண்டும், பக்தி பண்ண வேண்டும், பெருமானை தியானிக்க வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? கூட கூட நம்பர் கூடினால் எஃபெக்ட் கூட வேண்டாமா? ஒரு சப்ஜெக்டில் பாஸ் 98, இன்னொரு சப்ஜெக்ட் 99, இன்னொரு சப்ஜெக்ட் 100. அப்படின்னா மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போகுமே. 3 சப்ஜெக்டில் ஓஹோன்னு மதிப்பெண் வாங்கியிருக்கேங்கிறது அதிக மகிழ்ச்சி தானே? அல்லது அதே ஏதோ நமக்கு வேண்டாத செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தால் கீழே கீழே போய் அதிக துக்கம் தானே? சாந்தியில் மட்டும் இந்த அதிகம் என்பதோ குறைவு என்பதோ இல்லை. அதற்குள் எத்தனை போட்டாலும் அது அதுவாகத்தான் இருக்கும், எத்தனை குறைந்தாலும் அது அதுவாகத்தான் இருக்கும். கூடல் குறையல் கிடையாது. அதுதான் இந்த 9ஆம் நம்பருக்கு இருக்கிற ஏற்றம். அதற்குரிய சாந்தி ரசத்துக்கும் இருக்கிற பெருமை. மகிழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது சாந்தி என்பது. ஐ am feeling happy, it's joy, overwhelming, எதை வேணா சொல்லுங்கள். இது எல்லாத்த காட்டிலும் பீஸ், சாந்தி, அதற்கு தான் தனி சிறப்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.